அப்படியே பல வந்துருச்சுங்களா? என்ன சார் மண் அப்படியே ஒரே இதுல அப்படியே ஒரே ஷேப்ல வந்துச்சுங்களா? இருக்கு ஒரு மக்கு ஃபுல்லா இருக்கு. எவ்வளவு செகண்ட் இருக்குன்னு பாத்துறலாங்களா? எங்க சார் இது பாருங்க, ஒரு 2 செகண்ட் கூட இல்ல, ஒரு செகண்ட்லயே கொடுத்துருங்க. ஆமா, 5 ரூபாய் காயின் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, இதெல்லாம் வெயிட் இருக்கும். வெயிட் இருக்கு இல்லீங்களா? பாருங்க எத்தனை காயின் இருக்கு. காயின் உள்ள இழுத்துருமா? ஆமா, இழுத்துரும். இழுக்குள்ளே அங்க போய் பட்டு அடிக்குது பாத்தீங்களா? ஹெவி வெயிட்டும் போட்டு காமிக்கிறேங்க. ஹெவியுமே போட்டு. ஆமா, இது ட்ரைலர் தான், மெயின் பிக்சர்லாம் பாக்கல, பாத்துறலாம். ரொம்ப குமிய முடியல அப்படின்னு நினைக்கிறேன். அவசியமே இல்லைங்க. அவசியமே. இந்த வேக்கம் கிளீனர் மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட். நம்ம கம்பெனி நேம் வந்து ஸ்வாட் அசோசியேட்ஸ். ஓகே சார். லொகேஷன் வந்து ஈரோடு சேலம் 2 இடத்துலயும் இருக்கு. 2 இடத்துலயுமே. ஆமா, 2 இடத்துல இருக்கு. இப்போ நாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஸ்வர்ணபுரியில இருக்கும். விநாயகர் ஈரோடு வரவங்களா இருந்தா எங்க வர? ஈரோடுனா பெருந்தூர் ரோடுங்க. கலெக்டர் ஆபீஸ்க்கு அடுத்தது பழையபாளையம். பழையபாளையத்துல லெஃப்ட் உள்ள வந்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து வரக்குள்ள இல்ல சிக்னல் கரெக்டா லெஃப்ட் கட் பண்ணோம். அங்க உள்ள ஒரு 15 கடை தான ரைட் சைடுல ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்கு. அப்படி நம்ம கம்பெனி. ஆமா. ஓகே சார். நம்ம கம்பெனில என்னென்ன பொருள் எல்லாம் பண்றோம் சார்? இப்போ நம்ம பாக்குறது வேக்கம் கிளீனர் பத்தி பாக்குறோம். வேக்கம் மட்டும் பாக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சன்னு சொல்லி வாட்டர் ஹீட்டர் மேனுஃபேக்சர் கொடுத்துட்டு இருக்கோம். கார் வாஷர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது 6000 இருந்து 1 லட்சம் ரூபாய்கள் இருக்கு. அதெல்லாம் வேக்கம் கிளீனர் வந்து 3500 இருந்து 30,000 வரைக்கும் பண்றோம். 3500 இருந்து இருக்கு. ஆமா, ஸ்டார்ட் ஆகுதுங்க. 3500 அப்படிங்கறப்ப இந்த வீட்டு பர்பஸ்க்குள்ள யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் ஏர் கம்ப்ரஷரும் பண்ணி தரோங்க. வீட்டுக்கு 12 லிட்டர் இருக்குங்க, 20 லிட்டர் இருக்குது, 40 லிட்டர் இருக்கு, 70 லிட்டர் டபுள் மோட்டர், 80 லிட்டர் ட்ரிபிள் மோட்டர், ஃபோம் வேக்கம் கிளீனர் ஒரு 30,000 வரைக்கும் வெரைட்டி இருக்கு. அடேங்கப்பா, அவ்வளவு வெரைட்டி இருக்கு. ஆமா, இது வந்து ஹேண்டி வேக்கம் கிளீனர். உங்களுக்கு இந்த மாதிரி ஷோல்டர்ல மாட்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனோட கொடுத்துருவோம். ஆமா ஆமாங்க, நின்ன இடத்துல இருந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே சார். நின்ன இடத்துல இருந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன, இந்த மாதிரி அடாப்டர் கொடுத்துருப்போம். முன்னாடி செக்ஷன், பின்னாடி ப்ளோயிங். ஓகே சார். இது வந்து ப்ளோ பண்றது, இந்த காத்து வெளிய வருது, இந்த காத்து உள்ள வருது. இது வந்து செக்ஷன். நின்ன இடத்துல இருந்து பண்றது மாதிரி இந்த மாதிரி பைப் ஃபிட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஓ, இங்க பாருங்க. ஒன்னு இது எல்லாமே இது கூட வர கிட்ஸ்ங்களா? ஆமா, எல்லாமே வந்துருங்க. இந்த மாதிரி வீட்டோட ஃப்ளோர்ல கழுவுறோம் அப்படின்னு துடைக்கிறோம் அப்படின்னா நின்ன இடத்துல இப்படி துடைச்சிக்கலாம். இங்க பாருங்க, அப்படியே உள்ள வீல் மாதிரி வருது இல்லீங்களா? அப்படியே முன்ன பின்ன விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் க்ளீன் பண்றதுக்கு. ஓகே சார். இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கார்பெட், மேட், செஸ்டம் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு இந்த மாதிரி சின்ன அக்சஸரீஸ் இருக்கு இல்லீங்களா? ஓகே சார். சின்ன இடத்துல இருந்து உங்களுக்கு அதோட பெருசு சோபா, இது நம்ம பெட்ல இருக்கு இல்லீங்களா? அதுல இருக்கிற மண்ணு, டஸ்ட், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அத எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு விட்டு நீங்க அப்படியே தேய்ச்சு விட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? அது இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி கார்னர் பிளேஸ், இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க யூஸ் பண்ற மாதிரி கார்னர் வீடு அந்த கார்னர்லாம், ஆமா, கார்னர்லாம் யூஸ் பண்றது. நீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோபா பெட்லயே பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல குப்பை மட்டு இருக்கு. ஆமா, நீங்க சின்ன அப்படி கை வச்சு நீங்க இப்படி மாதிரி இழுத்துக்கலாம், இழுத்துக்கலாம். ஓகே சார். இது இழுக்கிறதுங்க. தூக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி இழுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் பெரிய பைப் வேணும், இதுவும் கொடுத்துருக்கோம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வேரியன்ட் எல்லாம் இருக்கு. ரெண்டு வேரியன்ட் இருக்கு. சின்னது ஒண்ணு, பெருசு ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கிளாத்ல இந்த மாதிரி மண்ணெல்லாம் இருந்தா இந்த மாதிரி எடுத்துடலாம். தேய்ச்சி விட்டு. ஆமாங்க, இந்த மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். ட்ரெஸ் மாதிரி அப்படியே தேய்ச்சி விட்டு வருது பாருங்க. தெரியுங்களா? முதல்ல அந்த இதுக்கு போறதுக்கு இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து பிரஷ் மாதிரி இருக்கிறதுனால அப்படியே தேய்ச்சி விட்டு அப்படியே எடுத்துக்கலாம். மேட்ல இந்த மண்ணெல்லாம் கிளீனா எடுத்தாச்சு. சூப்பரா இருக்கு சார். அந்த மாதிரி எடுத்துக்க முடியுங்களா? இது கொஞ்சம் சின்ன இடத்துக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். மண்ணே பாருங்க, அதுலயே இல்ல. இதோட என்ன கிளீனா எடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இடத்த பொறுத்து இருக்கு இல்லைங்களா? ஒரு பெட்ல தெரியும் கண்ணுக்கு தெரியாத மண்ணு குப்பை இருந்தா கூட அழகா எடுத்துரும். இது பாத்தீங்கன்னா எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்டோரேஜ் பவுல் பாக்ஸ்னு ஒன்னு இருக்கு. இருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்டோர் ஆயிருக்கு. எல்லாமே பாருங்க, இந்த மாதிரியான டஸ்ட் எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் இதை ஒரு ஓபன் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் கொடுத்துருக்கு பாத்தீங்களா? நார்மல் காட்டன் ஃபில்டர் தான். ஓகே சார். எது பண்ணாலும் நம்மட்ட வாங்கிக்கலாங்க, பிரச்சனை இல்ல. வாங்கிக்கலாம். ஆமா, இது ஒரு வருஷம் 2 வருஷம் வரும். இது காட்டன் ஃபில்டர்ங்கிறது தண்ணியில வாஷ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம், தட்டி விட்டுக்கலாம், வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டி வேக்கம் கிளீனர், சின்ன இடத்துக்கு யூஸ் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ப்ளோயிங் இருக்கு. ஆமா, ப்ளோயிங்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம டஸ்ட் மண்ணு இருக்கு இல்லீங்களா? இந்த மாதிரி ப்ளோ ஜன்னலுக்கு உள்ள இருந்து வெளிய அடிச்சு விடுறதா இருந்தா வெளிய அடிச்சு விட்டுக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி காத்து ப்ளோவிங் இருக்கு. ஜன்னலுக்குள்ள இருந்து வெளிய அடிச்சுறோம், காருக்குள்ள இருந்து அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம். இது வந்து செக்ஷன் ப்ளோவிங்ல செவுத்தோட டாப்ல அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டற இருந்தாலும் அடிச்சுக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 12 லிட்டருங்க. இது ஹேண்டி வேக்கம் கிளீனர். இது வந்து 5000 ரூபாய் எம்ஆர்பி, 3500 ரூபாய் கொடுக்குறோம். 3480 ரூபாங்க. 480. ஆமா, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி கொரியரோட. இதுக்கு அடுத்த மாடல் வந்து 12 லிட்டருங்க. 12 லிட்டர் செக்ஷன் இருக்கு, ப்ளோயிங் இருக்கு, வெட் அண்ட் ட்ரையோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியோட வரும். இப்போ 4 வீல் வந்துரும். எங்க வேணாலும் இழுத்து போய்க்கலாம். உங்களுக்கு 5 மீட்டர் பவர் கார்டு வந்துரும். ஹெவி வெயிட் போட்டு காமிக்கிறேங்க. ஆமா, இது ட்ரைலர் தான், மெயின் பிக்சர்லாம் பாக்கல, பாத்துறலாங்க.
ஆன் பண்ணிடும். இது கார்பெட் மேட்டுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன அதாவது மீடியமான சைஸ் மேட்டு, இது பெட்டுங்க, சோஃபா, கிளாத் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். வீடு ஃபுல்லா யூஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு பைப் கொடுத்துருக்கு பாத்தீங்களா, சின்ன வைக்கல இருந்து பண்ற மாதிரி 2 பைப் கொடுத்துருக்கோம். லெந்த்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம சோ ரொம்ப குமிய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியமே இல்லைங்க. குமியமெண்ட் அவசியம் இல்ல. அழகா நின்னுட்டே பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டோம் பாருங்க. அது பல 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 வந்துருச்சுங்களா? என்ன சார் மண் அப்படியே ஒரே இதுல அப்படியே ஒரே ஷேப்ல வந்துச்சுங்களா? பாருங்க மண்ணு கொஞ்சம் கூட தெளி கூட இல்ல. அவ்வளவுதாங்க. இது ரெண்டே இழுப்புல அவ்வளவு க்ளீனா எடுத்துருச்சு இல்லீங்களா? இதோட ஸ்டோரேஜ் பாருங்க எங்க இருக்குன்னா, ஸ்டோரேஜ் ஆமா ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள இருக்கு பாருங்க. அதனால இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி நம்ம இத க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபில்டர் மட்டும் கழட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் நம்ம வீட்ல பாத்திரம் வாஷ் பண்றோம் இல்லீங்களா, அதே மாதிரி எடுத்து கொட்டி இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது இத்து போகாது, துருப்பேறாதுன்னு சொல்றாங்க. ஆமா இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தங்க. இதுக்கு அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல் வெயிட்னு சொல்றீங்க. இதோட வெயிட்னு பாத்தீங்கன்னா பாருங்க காயின்ஸ் இருக்கு பாருங்க. காயினா? ஆமா 5 ரூபாய் காயின் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா இதெல்லாம் வெயிட் இருக்கும். வெயிட் இருக்கு பாருங்க. எத்தனை காயின் இருக்கு? காயின் உள்ள இழுத்துருமா? ஆமா இழுத்துரும். என்ன சார் சொல்றீங்க? மேஜிக் தான் அது. இந்த மாதிரி பாருங்க. நல்லதே படபட இழுக்குக்குள்ளே அங்க போய் பட்டு அடிக்குது பாத்தீங்களா? உள்ள போய் பாருங்க அங்க அடிக்குது. வெயிட்டா இருக்கிற பொருளை கூட உள்ள இழுத்துருங்களா? இழுத்துருங்க, எல்லாமே இழுத்துரும். பரவாயில்லையே. ஆமாங்க பாருங்க. அந்த காயின்ஸ் மாத்தறலாம் வாங்க. சோ காயின்ஸ்மே இதுல தான் எல்லா காயின்ஸ் வரல பாத்தீங்களா? தூசி திரும்பு மட்டும் இல்ல, சின்ன சின்ன வெயிட்டான பொருள் கூட வந்து பாத்தீங்கன்னா நீட்டா க்ளீன் பண்ணிடும். ஓகே சார். இப்போ இது வந்து எத்தனை லிட்டர் சொன்னீங்க? இது வந்து 12 லிட்டர் கெபாசிட்டி. 1100 வாட்ஸ் மோட்டர், காப்பர் வைண்டிங் மோட்டர். ஓகே சார். மோட்டர் வந்து காப்பர் வைண்டிங். நாம 1 வருஷம் கேரண்டி கொடுத்திருக்கோம். அதாவது எந்த ஸ்பேரும் எதுமே போகாது, லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஏதாவது நம்மளே ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். தொலைச்சிட்டோம் பண்றோம், உடைச்சிட்டோம் அப்படினாலும் வாங்கிக்கலாம். ஓகே சார். இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பொருள் கொடுத்திருக்கீங்க. ஆமாங்க. இந்த பொருள் கிட்ட தான் எல்லா வேக்கம் கிளீனருக்கும் வரும். ஆமா இது மாதிரி அந்த வேக்கமுக்கு யூஸ் பண்றதுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கொடுத்துறலாம். அது வந்து பெரிய மிஷின் ஆகட்டும் சின்ன மிஷின் ஆகட்டும் அதுக்கு இது எல்லா கிட்டும் வந்துருங்க. ஓகே இது என்ன பிரைஸ் வரும் சார்? இது வந்து பாத்தீங்கன்னா 8500 ரூபாங்க. 2000 ரூபாய் குறைச்சு 6500 கொடுத்தோம். 6500 இப்போ 6 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துறோம். 6 ரூபாய்க்கு ரவுண்டாவே 6 ரூபாய்க்கு பண்ணி தரோம். இது வந்து செக்ஷனுங்க. இது அப்படியே ஆப்போசிட்ல போட்ட ப்ளோயிங் பார்த்துட்டு ரெட் ஈரம் எப்படி ஒரு கதை நம்ம பாத்துறலாம். தேவையில்லாத மண்ணு குப்பை இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, இங்க இருக்கும் குப்பை, அங்க இருக்குது பறக்கும் பாருங்க. இப்படி ஒரு மேட் பறக்குது சார். மேட் எவ்வளவு வெயிட் பாருங்க, அதே பறக்குது. வெயிட் பாருங்க. இந்த மேட்டோட இந்த மேட் பாத்தீங்களா? அந்த மேட்டே பறக்குது பாத்தீங்களா? அந்த அளவுக்கு வந்து பவரா இருக்கும். செக்ஷன் ப்ளோயிங், அதாவது தேவையில்லாம டஸ்ட் மண் எல்லாமே வீட்டுக்கு வெளிய இருந்து உள்ள இருந்து வெளிய அடிச்சு விட்டுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க. பாருங்க 1 லிட்டர் தண்ணி இருக்கு இல்லீங்களா? தண்ணி இருக்கு, ஒரு மக்கு ஃபுல்லா இருக்கு. ஓகே சார். பாருங்க எவ்வளவு செகண்ட் இருக்குன்னு பாத்தலாங்களா? பாருங்க ஃபுல்லா இருக்கா? ஃபுல்லா இருக்கு. எங்க சார்? இது பாருங்க ஒரு 2 செகண்ட் கூட இல்ல, 1 செகண்ட்லயே கொடுத்துறேன். இங்க பாருங்க மக்கே எடுத்துருக்கு. மக்கே தூக்கிடுச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க இந்த மாதிரி செக்ஷன்லாம் அழகா இருக்கு. ஆமா கவரா இருக்கும் பாருங்க. வந்து எல்லா தண்ணி இங்க வந்துருச்சு. எல்லா தண்ணி வந்துச்சு பாத்தீங்களா? இந்த ஃபில்டரையும் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த இது பாக்ஸ்ல இருக்கிற தண்ணி எடுத்து ஊத்தி வாஷ் பண்ணிக்கலாங்களா? ஃபில்டர் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். கழட்டிட்டு இந்த ஃபில்டருக்கு பாருங்க நட்டு கொடுத்துருக்கு பாத்தீங்களா? நட்ட பாருங்க சும்மா திருப்பினீங்கன்னா வந்துரும். ஓகே சார். அழகா ஃபில்டர் கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணில விட்டு நம்ம வாஷ் பண்ணலாம். பைப்ல இருக்குங்களா? தண்ணில வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் இது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் கிடையாது, சீக்கிரம் இத்து போகாது. இது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் ஹெபா ஃபில்டர்னு இதுக்கு பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். சும்மா அழுத்தி விட்டு லாக் பண்ணா லாக் ஆயிடும். இது ஃபில்டர் இல்லாம போடக்கூடாது. மோட்டர்ல போய் டஸ்ட் ஏறிக்கும். ஆமா மோட்டருக்கு ப்ராப்ளம் வரும். அதனால அதை கரெக்ட்டா பாத்துக்கங்க. ஆமா ஃபில்டர் போட்டு தான் யூஸ் பண்ணனும். ஓகே சார். இப்போ இது வந்து எத்தனை லிட்டர் சொன்னீங்க? இது வந்து 12 லிட்டருங்க. இதுக்கு அடுத்த சைஸ் அப்படினா? இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இது வந்து 20 லிட்டர். 20 லிட்டர். ஆமா 20 லிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து சக்ஷன் பவர், ப்ளோயிங் பவர் வந்து குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா அதாவது என்ன பாத்து ஒரு வெல்வெட் கிளாத் போட்டுருக்கோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு 15 வரைக்கும் உங்களுக்கு ஹைட்டுக்கு பைப் லெந்த் வந்துரும். இந்த மாதிரி பவர் கார்டு கொடுத்துருக்கு பாத்தீங்களா? நார்மல் ஜங்ஷன் 2 பின் பிளக்லயே போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டு இதுல ஒரு ஆன் ஆஃப் இருக்கு. இது செக்ஷனுங்க. இது செக்ஷன் கம்மி பண்ணி வச்சிருக்கோம். இது அப்படியே நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். சவுண்ட் அதிகமா தெரியுங்களா?
ஓ இதுலயே வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது செக்ஷன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் பைப் கொடுத்துருக்கோம். ஓகே சார். ஃபிளெக்சிபிள் பைப் இதுலயுமே அவ்வளவு சீக்கிரம் கட் ஆகாதுங்க. கட் ஆகாது. ஓகே சார். நார்மல் நம்ம வாஷ் பேஷனுக்கு போற பைப் வேற, இதோட ஹெவி பைப் இதெல்லாம் இதுக்கு வர பைப் வேற. ஆமா ஃபிளெக்சிபிள் இது வேறங்க. சொறி விட்டு பாருங்க இந்த பைப்பை நம்ம லெந்த் பண்ணிக்கலாம். ஆமா இதுலயே ஒரு ஏர் ரிலீஸ் ஹோஸ் கொடுத்துருக்கு. இது வந்து ஏர் க்ளோஸ் பண்ணிட்டா இன்னும் செக்ஷன் நல்லா இருக்கும். ஒரு சிலத்துல ஏர் எனக்கு தேவைன்னா ஏர் ப்ளோ பண்ண ஏர் வெளிய விட்டுக்கலாம். ஓகே சார். இது இல்லாம ஒரு பைப், இது இல்லாம ஒரு பைப், 2 3. என்ன சார் அடிக்கிட்டே வரீங்க? நம்ம வீட்ல போர்ட்டிகோ இருக்கு இல்லீங்களா, முன்னாடி 15 டிகிரி வரைக்கும் ஹைட் இருக்கு. ஆமா சார். ஆமா அப்படிங்கல என்ன பண்றீங்கன்னா இது 15 டிகிரிக்கும் போகும் பாருங்க. அங்க போகுது பாத்தீங்களா 15 டிகிரிக்கும் போகும். அங்க போகுது பாருங்க. அவரோட ஹைட்டுக்கு அந்த மாதிரி ஹைட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த ஒன்னு இருந்தா இந்த ஸ்டூல் போடணும் ஏன் ஏறணும்ங்கற பேச்சுக்கே இடல. இன்னொரு இடத்துல பண்ணிரலாம். கார்பெட் மேட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி பெருசாவும் ஒன்னு கொடுத்திருக்கோம். ஓகே சார். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரைக்கு, இது அப்படியே வெட்டுக்கு இது போட்டுக்கலாம். இது இல்லாம நம்ம அதுல கொடுத்த மாதிரி ரெகுலரா கொடுத்திருக்கோம். இது இல்லாம சின்ன சின்ன ஸ்பேர் உங்களுக்கு 3 கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. கார்பெட் மேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி 3 ஸ்பேர் வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா அதோட உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் பவர் அதிகம். இது 1100 வாட்ஸ், இது 1400 வாட்ஸ். ஓகே சார். இந்த மிஷினா இருக்கட்டும், இந்த மிஷின்ல இருக்கட்டும், பாருங்க இந்த மிஷின்ல பாருங்க அப்படியே நீங்க இதுல சொருவி வச்சுக்கலாம். ஓகே சார். இதுலயும் பாருங்க நீங்க இந்த பைப் ஃபிட்டிங் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அதுல ஹேண்டில் அப்படியே சொருவி வச்சுக்கலாம். பாருங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் கொடுத்துருக்கீங்களா, இது ஓஸ்லாம் மிஸ் ஆகாம இருக்கும். ஆமா ஓஸ் கனெக்டர் எல்லாமே அதுலயே சொருவி வச்சுக்கலாம். ஆமா சொருவி கிட்ட எல்லாமே அப்படியே இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் பின்னாடி இருக்கு. ஓகே சார். குத்தி வச்சுக்கலாம். இதோட டபுள் மடங்கு இது மோட்டார். இது ஓகே சார். பாடி குவாலிட்டி ஹெவிங்க. இது என்ன பிரைஸ் வரும் சார்? இது வந்து 11500 ரூபாய். 2000 ரூபாய் குறைச்சு 9500 ரூபாய். ஓகே சார். இதுக்கு அடுத்த சைஸ்னா இதுக்கு அடுத்து வந்து 40 லிட்டர். ஓகே சார். இதோட டேங்க் கெபாசிட்டி அதிகம், இதோட 100 வாட்ஸ் அதிகம். ஓகே சார். இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து இதுலயே நம்ம எடுத்துக்கலாம். அவுட்புட் இதுலயே எடுத்துக்கலாம். ஆமா சேம் அசரிஸ் எல்லாம் ஒண்ணுதான். மோட்டரோட வாட்ஸ் கொஞ்சம் கூட கொஞ்சம் கெபாசிட்டி கூட கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கும். அதாவது என்னன்னா வீட்ல சம்ப் இருக்கு இல்லீங்களா, மேல தொட்டி இருக்கு இல்லீங்களா, நீங்க பிரஷர் வாஷர் வச்சு அடிச்சு விட்டாலும் சரி, இல்ல தண்ணி ஊத்திட்டு நம்ம பிரஷ் வச்சு தேய்ச்சி விட்டு கடைசியா இருக்குல வேஸ்டேஜ் வாட்டர், அந்த வேஸ்டேஜ் வாட்டர்ல இந்த 20 லிட்டர் 40 லிட்டர் மாதிரி வாங்கிட்டா அதுவும் நீங்களே பண்ணிக்கலாம். 3 மாசம் 6 மாசம் நீங்களே டேங்க் க்ளீன் பண்ணிக்கலாம். பரவாயில்லையே. அதுக்கு நீங்க ஒரு 1000-2000 லேபர் கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் முன்ன பார்த்ததே தான், ஆனா கொஞ்சம் பவரா இருக்கும். பவர் கொஞ்சம் அதிகம் இருக்கும். உங்களுக்கு டேங்க் கெபாசிட்டி அதிகனால இது பிசினஸா பண்றவங்களும் நிறைய பண்றாங்க. ஓகே சார். அந்த மாதிரி பண்றவங்க 20 லிட்டர் பண்றாங்க, 40 லிட்டர் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் ஹெவியா அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வீடுகள் அந்த மாதிரி இடத்துல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் வீடுகள் கோயில் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்குலாம் அந்த சம்ப் எல்லாம் க்ளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி 70 லிட்டர் டபுள் மோட்டர் வாங்கிக்கலாம். 70 லிட்டர் டபுள் மோட்டர். இன்னொரு விஷயம் இது கம்பெனி மில்லு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு இது டபுள் மோட்டர் தான். ஒரு மோட்டர் வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், 2 மோட்டர் வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் இது அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம். இது அப்படியே கொட்டிக்கலாம். இது கீழ எடுத்துன சாட்சில இதுலயே ஒரு அவுட்புட் கொடுத்திருக்கோம். ஓகே சார். நீங்க அவுட்புட் விட்டீங்கன்னா கீழ போய்டும். ஆமாங்க. ஓகே சார். டஸ்ட் மண் இருக்க மாதிரி கொட்டமா தான் இப்படி கம்திக்கலாம். இப்போ இது 40 லிட்டருங்களா? இது 70 லிட்டருங்க. 70 லிட்டரா? 70 லிட்டர் 2 மோட்டார் வரக்கூடிய இது. ஓகே சார். இது 2 மோட்டார்னா ஒரு மோட்டார் வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், 2 மோட்டார் 2 நாள் ஆன் பண்ணிக்கலாம். இது என்ன காஸ்ட் வருது? இது வந்து இப்ப 25 ரூபாய் வருங்க. டீலர் ரேட் 17500. ஆமாங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 80 லிட்டர் ட்ரிபிள் மோட்டார். இது வந்து ஒரு மோட்டார் 1500 வாட்ஸ்ங்க. ஓகே சார். இது 3000 வாட்ஸ், இது 4500 வாட்ஸ். ஒரு மோட்டார் வேணா ஒரு மோட்டார் போட்டுக்கலாம், 2 வேணா 2 போட்டுக்கலாம், 3 வேணா 3 போட்டுக்கலாம். இதெல்லாம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது 4500 வாட்ஸ். இது வந்து 28 ரூபாய் வருங்க. டீலர் ரேட் வந்து 20500 ரூபாய். இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹேண்டி வேக்கம் கிளீனர் தான். இது ஈஸியா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சோ சப்போஸ் கமர்ஷியல் பர்பஸா இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 70 லிட்டர் 80 லிட்டர்ல சொன்னீங்களா, சோ அதெல்லாம் வாங்கிக்க முடியுங்களா? அதுங்க அந்த 12 ஹேண்டி 12 20 40 வரைக்கும் கொரியல் அனுப்பி கொடுத்துறோம். அது வந்து டொமஸ்டிக் வீட்டு யூஸ்க்கு தேவையான மாதிரி கொடுக்குறோம். சூப்பர். 70 லிட்டர் 80 லிட்டர் ஃபோம் வேக்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்சல் அனுப்பி கொடுத்தோம். அது பார்சல் அனுப்பி கொடுத்தோம். அந்த பார்சல் அமௌண்ட் மட்டும் பேமெண்ட் பண்ணி, அது வெயிட் 20-30 கிலோ வரும். அது 500-600 ரூபாய் வருங்க. ஏன்னா நம்ம கொடுக்கிறது ஹோல்சேல் ரேட்டுங்க. ஓகே சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்சல் அனுப்பி கொடுத்துருவோம். இது எல்லாமே நீங்க தான் மேனுஃபேக்சர். எல்லாமே நாமளே பண்றோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ரேட் தான் நீங்க எல்லாமே கஸ்டமருக்கு என்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட் அந்த காஸ்ட் கொடுக்குறீங்க. சார் இது எல்லாமே மோட்டார் சம்பந்தப்பட்டது தான். சோ அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்டருக்கு வாரண்டி அப்படினு கேட்பாங்க. 1 வருஷம் கேரண்டி கொடுத்துருங்க. அதாவது என்னன்னா நம்மளே சொன்னல பிரஷர் வாஷர்ங்கனா பம்புக்கு ஆயில் மாத்தது வேற. இது வந்து இப்ப வேக்கம் கிளீனர் பொறுத்தவரைக்கும் எல்லாம் காப்பரேட்டிவ் மோட்டார் தான். ஒன்ஸ் வாங்கிட்டா 10 வருஷம் அப்படியே இருக்கும். 10 வருஷம் டெய்லி யூஸ் பண்ணாலும் சரி, வாரம் ஒரு நாள் யூஸ் பண்ணாலும் சரி, மாசம் ஒரு நாள் யூஸ் பண்ணாலும் சரி, வருஷம் ஒரு நாள் யூஸ் பண்ணாலும் சரி, அது ஒண்ணு ஆகாதுங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த வேக்கம் கிளீனர் மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் அழகா வந்து பாத்தீங்கன்னா குனிஞ்சு நெனிஞ்சு முதுகு வலி இந்த மாதிரி எந்த தொல்லையுமே இல்லைங்க. இன்னொரு விஷயம் என்ன சார், வேக்கம் கிளீனர் நீங்க அத்தியாவசியம் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா இன்னைக்கு எல்லாமே அலர்ஜி ப்ராப்ளம் நிறைய வந்துச்சு. வீசிங், சைனஸ் ப்ராப்ளம். அதாவது என்னன்னா லைட்டா ஒரு ஒட்டட தூசு பட்டாவே தும்மல் வந்துட்டு இருக்கு. கண்டினியூ 40-50 தும்மலா வரதெல்லாம் இருக்கு. நிறைய
பேத்துக்கு அது சேரது இல்லைங்க. இந்த டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு நாங்க கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தோம். அதாவதுங்க எந்த டீடைல் எந்த மாடல் வேணாலும் சரி வாட்ஸ்அப்ல வேக்கம் கிளீனர் போடுங்க. என்ன பர்பஸ்ன்னு சொல்லுங்க. நான் அந்த மாடல் போட்டோ வீடியோ செக்ஷன் ஒவ்வொரு மாடலுக்கு வீடியோ கூட இருக்கு நான் அனுப்பி தரேங்க. பாருங்க எல்லாமே டெமோவோட தராங்க. ஒண்ணு நீங்க வெரி பண்ணிக்க வேணா இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லையா வாட்ஸ்அப்ல போடுங்க, தெளிவான டீடைல்ஸ் வரும். இவங்களோட அட்ரஸ் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல்ஸாவே கொடுத்துருப்பேன். ஸோ பை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஹோம் பர்பஸ் மட்டும் கிடையாதுங்க, கமர்ஷியல் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து அவ்வளவு ஒர்த்தா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் கூடயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணி